என் புள்ள தூங்குற அழகே அழகு. ராஜா தர கண்ணு எந்திரிப்பா. வயசு பையன் இப்படி கவுந்தடிச்சு தூங்க கூடாதுப்பா. எந்திரிப்பா என் மசக்குட்டி, எந்திரிடி. நேத்து ராத்திரி படுத்தீங்க, இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்போச்சு. எந்திரியா குயில் குஞ்சு, நீயாவது எந்திரிடா. எந்திரிக்க மாட்டீங்களா? பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா? நாங்க ஏன் பாக்கணும்? எங்க பேர்ல ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்துட்டு போட்டோம். நீங்க பாக்க மாட்டீங்களாக்கும்? இது என்னடா சைக்கிள் செயின்? என்ன பெரியமா இப்படி கேட்ட? நாங்க 2 பேரும் பெரிய ரவுடி இல்ல. எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும்னு சொல்ல முடியாத. கபால சைக்கிள் செயின் உரிமை மூஞ்சில எரிஞ்சிட மாட்டேன். யார் மூஞ்சில? அவன் மூஞ்சில் நான் எறிவேன், என் மூஞ்சில் அவன் எறிவான். அதானே, உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான்டா என் பிள்ளையும் கூத்தடிக்க ஆரம்பிச்சுட்டான். இல்லன்னா இதுக்கு முன்னாடி ஊருக்கு டிராமா போட்டு இருந்தானாக்கு, இப்பதான் கூத்தடிக்கிறானா? வாய் மூடு. அடேங்கப்பா, இது சங்கீத கொட்டாவிடா சாமி. அப்பா அது கிடைக்கட்டும். நேத்து ராத்திரி எந்த கடையிலடா சாராயம் குடிச்சீங்க? நிதானமே இல்லாம நடு ரோட்ல கிடந்திருக்கிறீங்க. சலூன் சாமி கண்டு கொண்டாந்து விட்டுட்டு போனா. ஆமாம்மா, நேத்து குடிச்ச சாராயம் இல்ல சாராயம், அது ரொம்ப மோசமான சரக்கு. எகிரிடுச்சு. ஏன்பா இப்படி கண்ட கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயிற்ற கெடுத்துக்கிற? கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது. என் கண்ணு குட்டிக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கிறதுதான் என் கவலை. இத பாரு, இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது. ஆமா, இதத்தான் குடிக்கணும். பிசுக்கோத்து பிராந்தி. ஐயோ அம்மா, சூப்பர் அம்மா. எனக்கு இப்பொழுதே சாப்பிடணும் போல் இருக்கிறது. எனக்கு சோடா கூட வேண்டாம், நான் அப்படியே சாப்பிடுவேன். சீக்கிரம் உடை, சீக்கிரம் உடை. மசக்குட்டி, அம்மா உனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுப்பா, குவார்டர் பாட்டிலுக்கு பாக பிரிவினியா? இந்த பாரு, பல்லு வளர்க்காம எல்லாம் குடிக்க கூடாது. பாரு, தினம் சாராயத்தை குடிச்சு குடிச்சு பல்லெல்லாம் மஞ்சளா இருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா பச்சையா மாறிடுமா? வாய மூடுற மசக்குட்டி. பல்லு பல பலன்னு இருக்குங்கிறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டாந்துருக்கேன். என்ன? இந்த பாரு, பிளீச்சிங் பவுடர். இது போட்டு கழுவுனா கக்கூசே பல பலன்னு ஆயிடுதுப்பா. பிளீச்சிங் பவுடர் போட்டு பல்ல விளக்குங்க, டூத் பேஸ்ட் போட்டு கக்கூச கழுவுங்க. சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நம்ம குடும்பம் விஞ்ஞானி குடும்பம். என்ன இல்ல, விளக்கிட்டு அப்புறமா குடிங்க. அம்மா போயிட்டு. பெரியோர்களே, தாய்மார்களே, பெருங்குடி மக்களே, இன்று மாலை 7 மணி அளவில் அம்மன் கோயில் திடலில் உங்கள் அபிமான பேச்சாளர் சைதை தமிழரசி அவர்கள் இன்றைய அரசியல் நிலையை பற்றி பேருரையாற்ற இருக்கிறார்கள். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, எங்களுக்கு வீர இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிட்டோம். நீங்க எல்லாம் மைக் டெஸ்ட் பண்றது இல்லையா? அது மாதிரிதான். தாய்மார்களே, என் தங்கத்தின் தங்கங்களே, தாய்க்குல சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாள் இந்த சைதை தமிழரசி. கூட்டத்தோட வந்திருக்கீங்களாடா? நான் பழைய சைதை தமிழரசி இல்லடா. இப்ப பாதுகாப்புக்கு 2 பெரிய ரவுடிங்களோட வந்திருக்கேன். விட்டு அவங்கள காட கிடைக்கிற மாதிரி கீழே கீழிட்டு வாங்க. கமான் ரவுடிஸ், கமான். செருப்பு அடிக்கிறத என்ன பேன் நிறைய வந்திருக்காங்க. ஆமா, முன்னால போறோம், மூக்கு வாயில மண்ணை கப்பிடுவோம். அடிச்சிட வேண்டியதுதான். உட்கார். அடிச்சிட வேண்டியதா? எனக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்கன்னு குறிச்சு வந்தா இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க உங்களுக்கு வீரம் இல்ல. ஓஹோ, ஒரு ரவுண்ட் அடிச்சா உங்களுக்கு வீரம் வருமா? குடியா? வேணாம் வேணாம், ஏற்கனவே 4 ரவுண்ட் அடிச்சிருக்கா. 5வது ரவுண்ட் அடிச்சா கதை வேற. ஐயோ, அங்க செருப்பு தட்டா குடியா? வேணாம் வேணாம். ஐயோ ஐயோ, இந்தா கமான் ரோடி, கமான். சோடா பாட்டில் எடுத்து போடு விளையாடு. கமான் கமான். யோ, இங்க நீ என்ன பண்ற? பாயா.
ஏற்கனவே நீ கொடுத்த வளையல் துருப்பிடிச்சு போய் சேட்டைக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்து கலாட்டா பண்ணி எனக்கு என்னோட உயிர் நண்பன் மணிக்கோ மூக்கு வாயில ரத்தம். இதுக்கு ஒரு நாள் சமாளிச்சுக்க, நாளைக்கு பாக்கலாம். நாளைக்கு எதுக்கு, இப்பவே பாக்கலாமா? பைசா, டப்பு, துட்டு, மணி. நான் ஏன் பாக்கெட்ல கை விடுறதா நினைச்சிட்டேன். பெரிய தொல்லைய போச்சியா? இப்ப பணமா என்கிட்ட இல்லையா? இருந்த ஒரே ஒரு வயிறு முக்குத்தி அங்கே தொலைச்சு போட்டேன். வயிறு முக்குத்தியா? ஆமா. ஒரிஜினலா? சொல்லிட்டு நானே தேடி இருப்பேன். எத்தனை பீட்ரூட், எத்தனை கேரட்? அதெல்லாம் தெரியாது. அதோட விலை 2000. 2000 ரூபாயா? 2 lakhs. யா. மூக்குத்தி பூ மேல காத்து உக்காந்து பேசுதம்மா. ஒரு ஆஹா போடலாம்ல? அப்படி இல்லம்மா, ஒரு ஃபீலிங்கோட இங்கிருந்து வரணும். அது உட்காந்து பாஞ்சாலம் குறைச்சு சின்ன சின்ன மூக்குத்தியா, வெள்ள கல்லு மூக்குத்தியா, கண்ணி பெண்ணே உன் ஒய்யாரம் கண்டு கண்ணை சிமிட்டுற மூக்குத்தியா. என்னய்யா பாத்து ரொம்ப தூரம் போகுது, பார்வை ரொம்ப கிட்டக்க வருது, என்ன விஷயம்? புரிந்து கொண்டாயா? உன் பேச்சு என்னும் பின்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக சொல்லோடு ஓடி வந்த என்னை ஏமாற்றாரு. செப்பு தமிழரசி செப்பு. சும்மா நெடு நெடுன்னு பணமர மாதிரி வளர்ந்தா போறாதியா? ஆம்பளை கழகு வீரம், வீரன் தாய ஒரு பொண்ணு விரும்புவா. நான் தெரியாம தான் கேக்குறேன், இந்த மூக்குத்தி அதோட திருகாணி அளவுக்காவது உங்ககிட்ட வீரம் இருக்குதாயா? வீரமா அப்படின்னா? உனக்கு சொன்னா புரியாது. பெரியமா, இந்த ஏரியா பிஸ்தா தொர வீடுதானா? தொர வீடு இதுதான். நீ சொல்ற பிஸ்தா முந்திரி எல்லாம் இல்ல. நீ யாரு? நான் யாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது தொர வீடுதானா? தொர வீடு இதுதான். அவன் என் புள்ளதான். தொர இருக்கா? நாவா? மரியாதை மரியாதை. இத பாரு, நீ யாருங்கிறத சொல்லு, அதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருக்கிறாரா இல்லையாங்கிறத நான் சொல்றேன். என்னையா யார் என்று கேட்கிறாய்? வங்க கடலோரம் சிங்கமர சங்க தமிழ் முழங்கும் தங்க தமிழ் மகள் இந்த சைதை தமிழரசி. ஓஹோ, ஏண்டி அந்த கவரிங் விளைவுக்காரி நீதானா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தாள வளைவியை கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கி சொல்லிருப்ப. விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னடி சின்ன தப்பு? பெரிய தப்பு தான் வச்சுக்கையா. எப்படி வச்சுக்கிறது? உன்னால எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த இந்த ஏரியாவிலே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. நாங்க என்னமோ பித்தாள வளைவியை கொண்டு போய் சேட்டு கடையில அடகு வச்சு அதுல என் புள்ள பிராந்தி வாங்கி குடிச்சு நடுரோட்ல விழுந்து கிடந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே என் பிள்ளைய தேடிக்கிட்டு மூக்குத்தி வளவி அருணா கொடின்னு வந்த நடக்கிறது வேற. கூப்பிடுறியா இல்ல உள்ள மாட்டுமா? போயிடுவியாடி? விளையாடாத, மரியாதையா பணத்தை வாங்கிட்டு மூக்குத்திய திருப்பி கூட. தமிழே, எகிரி அடிச்சன்னா நீ தவளு. அவருதான் மூக்குத்திய வாங்கலன்னு சொல்றாருல. என் மகரு சொன்ன பேச்சு தவறவே மாட்டாரு. மரியாதையா இடத்த விட்டு நகரு. என்னடி ஆலாத்தி எடுத்து துப்புற? திருட்டு குடும்பமா இருக்கு. அசிங்கொப்பம் மகளை யார பார்த்து நம்மளை பார்த்து திருட்டு குடும்பங்களா பார்த்து? அதுலமா ஒரு வயசுக்கு வர போற பொண்ணு, வயசுக்கு வந்த பொண்ணு நடு ரோட்ல நிக்க வச்சு திட்டுறது தப்புமா? பின்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வெத்தலை பாக்க வச்சு திட்டணுங்கிறியா? என்னடி இத பாரு டி, என் மூக்குத்திய டி திருப்பி குடுக்கல டி, போலீஸ் வரைக்கும் டி, போக வேண்டிய டி, வரும் டி 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 டி. அடி போடி மகா போலீஸ், நாங்க பாக்காத போலீஸ். கூப்பிடுவோம் போலீஸ். இன்னைக்கு 2 ரவுண்ட் பாத்துறேன். என்னடி 2 ரவுண்ட் பாத்துருவேன்? நான் பேச ஆரம்பிச்சேன் நீ சால்னா கடையில சாப்பிடுறடி. பொம்பளைன்னு பாக்கடி. அடி போடி, நான் ஆம்பளைக்கே பயப்படுறதுல பொம்பளைன்னு பாக்குறாள். என்னடி பண்ணுவேன்?
எத்தனை தடவை அடிக்கிறது? 3 தடவை அடிச்சிட்டேன். ஆமா அடிப்பேன், இனிமே கடிப்பேன். என்னடி சிலுக்க? செடி கிழவி என்னைய கடிக்க. இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது.